சம்பந்தியாகும் பாக்கியம் நமக்கு உண்டா? இந்த கன்னியா லக்னத்துக்காரவங்களுக்கு பிறக்கும்போது சனி வக்கரமாக இருந்தால் இப்போ சம்பந்தியாகும் பாக்கியம் உண்டு. 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால் சொத்து சுகம், திருமண பாக்கியம். 4ஆம் இடம் இப்போ நம்ம வீட்டில் என்ன கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். பொதுவாக இந்த கன்னியா லக்ன அன்பர்கள் பொதுவாக புனித யாத்திரை இப்போ போகக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். ஐயா, பழைய வீடை வச்சுருக்கேன், என்னால் கட்டவே முடியல, இடிச்சு கட்டிடுவீங்க. பழைய காரை வச்சு ஓட்டிட்டு கிடக்கேன் ரொம்ப காலமா, சரி வேற கார் மாற்றுவீங்க. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் துர்கா அஷ்டமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357422135. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குமுதம் பக்தி நேயர்களே, அடியேன் பண்டிட் விஜயின் அன்பான வணக்கம். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய குமுதம் பக்தி ஸ்பெஷலில் இந்த சனியினுடைய வக்ரம், இந்த கடந்த வரக்கூடிய ஒரு 4 மாதம் வக்ரமாக இருக்கிறது. இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேச போகிறோம். பொதுவாக எல்லோரும் ராசி வச்சு சொல்லுவாங்க, நான் லக்னத்தை வச்சு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக அது 4 மாதம் ஒரு 14 நாட்கள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் பலன் இருக்கும். டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் நாட்கள் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 26/7/2026 அன்று இரவு 11:07 வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம். சனி இப்போ எங்கே இருக்கார்? மீனத்தில். வக்ரம் துவங்கி 11/12/2026 காலையில் அதிகாலை 5:11 திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ர நிவர்த்தி ஆகிறது. இந்த வக்ரனுடைய காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கணிதத்தின் அடிப்படையில் 4 மாதம் 14 நாள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ரமான காலம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா 15/7/2026 அன்று வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம் ஆரம்பமாகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில். 30/11/2026 அன்று வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிவர்த்தி ஆகிறது. ரெண்டுக்கும் ஒரு முன்ன பின்ன ஒரு 10-15 நாள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும். வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் பின்னோக்கி சுழலுதல் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ரெட்ரா கிரியேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வக்ர பலன்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கன்னியா லக்ன அன்பர்களே, இப்போ இந்த 4 மாதம் 14 நாள் சனியினுடைய வக்ரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கன்னியா லக்னத்திற்கு சனி அரை சுபர், 5ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி 6ஆம் அதிபதி. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உபஜயஸ்தான அதிபதி. கன்னியா லக்னத்துக்கு அரை சுபராக இருந்தாலும் முதல்ல அவர் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் எங்கே பார்வை செய்கிறாரு? கன்னியா லக்னத்துக்கு எங்கே பார்வை செய்கிறார்? கன்னியா லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்ய, ஃபஸ்ட்டு 7ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 2ஆம் இடம் லக்னத்தை பார்வை செய்கிறார். கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். கன்னியா லக்னத்துக்கு சனி மீனத்தில் அமர்ந்து ஃபஸ்ட்டு 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்வை செய்கிறாரு. 10ஆம் பார்வையாக கன்னியா லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அவர் 5ஆம் அதிபதி. இந்த கன்னியா லக்ன அன்பர்களுக்கு பிறக்கும்போது சனி வக்கரகதியாக இருந்தால் சூப்பராக பலன் இருக்கும், அருமையான பலன் இருக்கும். அவங்களுக்கு பிறக்கும்போது சனி சுபத்தன்மையோடு இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கவனம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீகத்தை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடம்
ஒரு வளர்ச்சிக்கான பாவகம் 9. நம்ம இது வரைக்கும் வளரவே இல்லையே, பெரிய வளர்ச்சி அடையலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருப்பவர்களுக்கு இன்னொன்று 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்வை செய்வதால் ஏதாவது ஒரு இடம் ஒன்று வாங்கி ஒரு வீடு கட்டணுங்கிற சிந்தனையை அவங்களுக்கு கொடுக்கும். தன்னை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு தன்னை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால் நம்ம இப்படியே இருக்கோம், ஒரு சொத்து பத்து வாங்க முடியலையே, ஒரு இடங்கட கூட ஒன்று அமையலையே அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கும். இப்போ அவங்க லோன் கேட்டால் லோன் கிடைக்கும், வக்ரமாக இருந்தால். இப்போ ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம். ஐயா ஒரு கார் வாங்குறாருன்னா கார் வாங்கலாம். 7ஆம் இடம் 5ஆம் இடத்து கன்னியாலக்கணத்துக்கு 5க்கு 6 கூட 7ல் குழந்தைக்கு வேலை கிடைக்குமா, உத்தியோகம் நல்ல சூழ்நிலை அமையுமா, உத்தியோகம் பார்க்குற கணவர் வருவாரா, சரி சம்மந்தியாகும் பாக்கியம் நமக்கு உண்டா. இந்த கன்னியாலக்கணத்துக்காரவங்களுக்கு பிறக்கும்போது சனி வக்கரமாக இருந்தால் இப்போ சம்மந்தியாகும் பாக்கியம் உண்டு. ஏன்னா 5, 6 கூடையவன் 7ஆம் இடத்துல. சரி ஐயா வேலையே இல்லாமல் இருக்கேன், பிறக்கும்போது வக்கரம், இப்போ வேலை கிடைக்கும், நிகழ்காலத்தில் வக்கரம் வேலை கிடைக்கும். சரி ஐயா நான் ஒரு உயர் அதிகாரியாக ஆக முடியலை, என்னால் ஆக முடியல, வளர்ச்சி அடைய முடியல, டெவலப் ஆக முடியல. இப்போ டெவலப் ஆகக்கூடிய காலம், இப்போ போடக்கூடிய விதை உங்கள் லைஃப்பை மாற்றம் பண்ணும். 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால் சொத்து சுகம், திருமண பாக்கியம். 4ஆம் இடம் நம்ம வீட்டில் என்ன கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறாரு, தந்தையாகும் பாக்கியம் உண்டு. ஐயா திருமணம்லாம் ஆகிப்போச்சு, 5ஆம் இடங்கிற குழந்தை, 7ஆம் இடம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 5ஆம் இடங்கிறது குழந்தை, ஸோ 9ஆம் இடம் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா. சனி குடிப்பினை கிரகம், அவர்கள் ஜாதகத்துக்கு தக்கவாறு அந்த மாதிரியான குடிப்பினை அமையும். ஐயா எனக்கு வக்கரமே இல்லை, சுபத்தன்மையாக பிறக்கும்போது இருக்குது அப்படின்னாலும் இது ஓரளவுக்கு நன்மையைத்தான் செய்யும். ஓரளவுக்கு, ஏன்னா 5ஆம் அதிபதி 7ல் இருக்கார், குழந்தைக்கே கல்யாணம் ஆகலை, கல்யாணத்தை கொடுத்து விட்ரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கியம், சம்மந்தியாகும் பாக்கியம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கன்னியாலக்கண அன்பர்கள் பொதுவாக புனித யாத்திரை இப்போ போகக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். ஐயா பழைய வீடை வச்சுருக்கேன், என்னால் கட்டவே முடியல, இடித்து கட்டிடுவீங்க. பழைய காரை வச்சு ஓட்டிக்கிட்டு கிடக்கேன் இப்போ காலமாக, சரி வேறு கார் மாற்றுவீங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து செய்யும் இந்த கன்னியாலக்கணத்துக்கு சனி யோகாதிபதி. ஆனால் பேச்சில் கவனம். அவர் மௌன ராசியில் உட்காந்துருக்காரு. அதுக்கு எங்கள் தென் மாவட்டத்தில் ஊமை ராசின்னு சொல்லுவோம், அது மௌன ராசி, நீர் வீடு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சனியினுடைய வக்கர காலம் ரொம்ப ரொம்ப கவனம் கவனம் கவனம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் துர்கா அஷ்டமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357424135. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Sundaram Home, Sundaram Finance Group. Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals.